அவர் சோறு உற்றோருக்கு வலிமை அளிக்கின்றார், ஊக்கம் பெருக செய்கின்றார். ஏசாயா 40 அதிகாரம் 29 இந்த உலகத்திலே அனைத்து உயிர்களும் ஒன்றோடொன்று சார்ந்து வாடுதுங்க. அதாவது மனிதரும் அப்படிதான். அதாவது நம்ம எவ்வளவு பெரிய நிலையில இருக்கலாம், எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கலாம், பெரிய அதிகாரியா இருக்கலாம், ஆனா இன்னொருவரை நாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சார்ந்து இருக்கணும். மருத்துவ இதா இருக்கலாம், அலுவலர்கள் சார்ந்து இருக்கலாம், ஏதேனும் ஒரு சின்ன சின்ன விஷயத்து கூட மனிதன் இன்னொரு மனிதனை நாடுகின்ற ஒரு நிலைமை. இது மனுஷருக்கு மட்டுமில்ல, இயற்கைக்கும் இது பொருந்துகிறது. அதே மாதிரி காடுகளிலே இருக்கின்ற அனைத்து விலங்குகளுக்கும் கூட இது பொருந்துகிறது. ஒன்று ஒன்றை சார்ந்து இருக்குது. அப்ப காட்டுல பாத்தீங்கன்னா சிங்கம் காட்டுக்கு ராஜா. அதோட வேலை என்ன? இறை தேடும். அது யாரை சாப்பிடும்னா மானை சாப்பிடும். அப்போ காட்டில் இருக்கின்ற மானை வேட்டையாடுவதற்காக சிங்கம் இருக்கிறது. அந்த மான்கள் எல்லாம் சிங்கத்துக்கு இரையாகுவதற்காக படைக்கப்பட்ட, வேற வழி கிடையாது, அதுக்காக படைக்கப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனால் பாருங்க, நேரம் வரும்போது இந்த சிங்கத்திடமிருந்து தப்பி ஓட்டி தன்னுடைய உயிரை பிழைத்துக் கொள்வதற்கு மான்களுக்கு பலமுள்ள வலிமையுள்ள கால்களை கடவுள் படைத்திருக்கிறார். அப்போ சிங்கம் மானை சாப்பிடுறோம், ஆனா மான் கிட்ட இருந்து சிங்கத்திடமிருந்து மான் தப்பி ஓடுவதற்கு அதனுடைய பலமுள்ள கால்கள், வேகமாய் விரைந்து பாய்கிற கால்களையும் கடவுள் கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் பலம் இல்லாதவங்களுக்கு பலனை கொடுக்கின்றார். சிங்கத்துக்கு முன்னாடி மான் ஒண்ணுமே கிடையாது, ஆனா அதுக்கும் பலனை கொடுத்திருக்கிறார், அதுக்கும் வலிமை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் சத்துவம் இல்லாத சத்துவத்தை கொடுக்கிறவர், பலன் இல்லாம இருக்கு பலனை கொடுக்கிறார். அதாவது எப்படி கொடுக்கிறார்னா தன்னுடைய ஆற்றலை கொடுக்கிறார் கடவுள். இங்க மனுஷருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஒண்ணும் இல்லை, நம்ம எந்த பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நம்ம தேவ ஆவினாலே ஆகும் இல்லையா? அப்படின்னா நம்முடைய பலம், நம்முடைய இது ஒண்ணுமே கிடையாது. அப்ப நமக்கு ஒரு தேவை வரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய வலிமை, அவருடைய ஆற்றல், அவருடைய சக்தி, அவருடைய பலத்தை நமக்கு கொடுத்து, கிருபையாக கொடுத்து, நாம் பலத்தின் மேல் பலம் பெற்று வாழ்வதற்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். இப்போ ஒவ்வொரு நாளும் நாம் இந்த பலத்தினால் மிகுதியால நாம் நல்ல முறையில் நம்முடைய வாழ்வை கடக்க ஆண்டவர் உதவியாக இருக்கிறார். சோர்ந்து போகிற நேரத்திலே ஆண்டவர் நமக்கு பலனாய் இருக்கிறார், ஆற்றலை கொடுக்கிறார். அந்த ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு பலனாய் இருந்து தம்முடைய அந்த வலிமையும் ஆற்றலையும் சக்தியும் உங்களுக்கு இந்த நாளை கொடுத்து நீங்கள் பலத்தோடு நீங்கள் வாழ்வதற்கு உங்களுக்கு கிருபை செய்வாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுக்கிற பலனுக்காய், ஆற்றலுக்காய் ஆண்டவர் விலை பெற்ற பலனை நல்ல பயன்படுத்த கிருபை தாரும். ஜெபிக்கிறோம் அன்பின் கடவுளை. ஆமீன்.